இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி, இந்த ஆட்சி அதிகார வலிமையை பயன்படுத்தி தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் போன்ற நிறுவனங்களை எல்லாம் தம்பயப்படுத்தி தம் கட்டுக்குள் கொண்டு வந்து தங்களின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற இந்த எதேச்சதிகார போக்கைத்தான் நியோ பாசிசம் என்று சொல்லுகிறோம். இதுதான் புதிய பாசிச நடவடிக்கை. நேரடியாக ஹிட்லரை போல இனவெறுப்பை பேசாமல், நேரடியாக ஒரு மத வெறுப்பை பேசுகிறார்கள். இருந்தாலும் அதை இன்னும் வெளிப்படையாக தீவிரப்படுத்தாமல், நாங்க ஒன்றும் முஸ்லீம்களுக்கு எதிரிகள் இல்லை, முஸ்லீம்கள் இங்கே வாழலாம், ஆனால் வாக்குரிமையை பறிப்போம், தனிமைப்படுத்துவோம், அவர்களின் வழிபாட்டு தலங்களை தகர்ப்போம், இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் முஸ்லிம்களையும் நாங்கள் சகோதரர்களாகத்தான் பார்க்கிறோம். நாங்கள் சாதியை சகோதரத்துவ முறையில் அணுகுகிறோம். ஓன் சாதி உனக்கு, ஏன் சாதி எனக்கு, ஆனா ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருப்போம். இது எதை காட்டுகிறது? புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியலுக்கு இது நேர் எதிரானதா இல்லையா?